சென்னையில சாலையில உருண்டு மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சிகளை முதல்ல பார்க்கலாம். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன், வணக்கம். இந்த போராட்டம் தொடர்பான கள விவரங்களை பதிவு பண்ணலாம். சாலமன், உதவித்தொகையை உயர்த்தி தரக்கோரி கடந்த 8 நாட்களாக மாற்றுத்திறனாளிகள் பல்வேறு இடங்கள்ல போராட்டத்தை மேற்கொண்டு வந்தனர். குறிப்பாக நேற்றும் கூட இதே போன்று மாற்றுத்திறனாளிகள் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தை மேற்கொண்ட நிலையில அவர்களை போலீசார் கைது செய்து அரசு மாநகர பேருந்துல சுமார் 14க்கும் மேற்பட்ட பேருந்துகள்ல ஏற்றிக்கொண்டு அவர்கள் கோயம்பேடு பேருந்து நிலையத்துல விடுவதற்காக அவர்கள் வந்தனர். அப்போது மாற்றுத்திறனாளிகள் யாரும் பேருந்தை விட்டு கீழே இறங்காமல் அவர்கள் நள்ளிரவு முழுவதிலுமே அவர்கள் உள்ளே உட்கார்ந்து கொண்டே போராட்டத்துல ஈடுபட்டனர். இந்த நிலையில தான் திடீரென அவர்கள் மாநகர பேருந்துல இறங்கி கோயம்பேடுல 2 இடங்கள்ல தனித்தனியாக 200க்கும் மேற்பட்ட நபர்கள் தனித்தனியாக இறங்கி சாலை மறியல்ல ஈடுபட்டு வருவதால அந்த கோயம்பேடு சாலை முழுவதுமே ஒரு பரபரப்பான சூழலானது நிலவி வருகிறது. குறிப்பாக 2 புற சாலைகளிலுமே மாற்றுத்திறனாளிகள் அமர்ந்து சாலை மறியல்ல ஈடுபட்டு வருவதால அந்த வழியாக செல்லக்கூடிய மாநகர பேருந்துகள் உள்ளிட்ட அனைத்து வாகனங்களும் சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவுல அவர் நிற்கக்கூடிய நிலை ஏற்படுது. இதனால மிகுந்த பரபரப்பான சூழலே கோயம்பேடு சாலையில ஏற்பட்டு வருகிறது. வடபள்ளியிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள், பூந்தமல்லி நெடுஞ்சாலையிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள், அது மட்டுமின்றி அசோக் நகர்ல இருந்து வரக்கூடிய வாகனங்கள் என அனைத்துமே இந்த மாற்றுத்திறனாளிகள் சாலை மறியல்ல ஈடுபட்டு வருவதால மிகுந்த போக்குவரத்து நெரிசலானது ஏற்படுகிறது. காவல்துறையினும் அதிகப்படியாக அங்கே வந்து இவர்கள் போராட்டத்தை ஈடுபடுவார்கள் என தெரியாததால அங்கு குறைந்தபட்ச காவலர்களை பாதுகாப்பு பணியில இருந்ததால அவர்களை வந்து கைது செய்யக்கூடிய நடவடிக்கைகள் ஏற்படுவதில் சுணக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இருப்பினும் அவர்களை தூக்கிய போதும், வலுக்கட்டாயமாக தூக்கிய போதும் அவர்கள் சாலையிலேயே உருண்டு பிறந்ததால அங்கு மிகுந்த பரபரப்பானது நிலவி வருகிறது. தொடர்ச்சியாக சாலை முழுவதுமே சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவுல வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால அங்கு மிகுந்த பரபரப்பான சூழல் ஏற்படுகிறது. எங்களுக்கு இந்த கோரிக்கையை நிறைவேறும் வரை எங்களது போராட்டமானது தொடரும் எனவும் மாற்றுத்திறனாளிகள் தொடர்ச்சியாக 9வது நாளாக இன்று போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நன்றி சாலமன். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advttv@dttv.in.